Pipers to Pipers. Subscription advisory. Watching videos without subscribing is injurious to YouTubers. Please subscribe. Hi மக்களே, வெல்கம் டு டைப்பர்ஸ் டு பைப்பர்ஸ். டீலிமிட்டேஷன் பில்னு சொன்னால் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கிற டாபிக் மாதிரி தெரியும். ஆனால் சிம்பிளாக சொல்லணுன்னா இது கான்ஸ்டிடியூவன்சி பவுண்ட்ரியை எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணுற மேட்டர். இந்தியாவில் எம்பிஸ் எம்எல்ஏஸ் எவ்வளோ பேர் இருக்கணும், அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுற ஏரியா எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ண யூஸ் ஆகிற ப்ராசஸ் தான் டீலிமிட்டேஷன். இப்படி ஒரு பில் வரும்போது அது ஜஸ்ட் மேப் ட்ராயிங் இல்லை, அது பாலிட்டிக்ஸ், பாப்புலேஷன், பவர் பேலன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆன சென்சிட்டிவ் இஷ்யூ. இப்போது இது எப்படி கொலாப்ஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் புரிஞ்சிக்கணும். டீலிமிட்டேஷன் ஜென்ரலி பாப்புலேஷன் பேசிஸில் நடக்கும். மீனிங், ஒரு ஏரியாவில் ஜாஸ்தி பாப்புலேஷன் இருந்தால் அங்கே அதிகமாக சீட்ஸ் இருக்கணும், கம்மி பாப்புலேஷன்னா கம்மி சீட்ஸ். இது தியரிட்டிக்கலி ஃபேர் சிஸ்டம். ஆனால் இந்தியா மாதிரி டைவர்ஸ் கண்ட்ரியில் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நார்த் இந்தியா ஸ்டேட்ஸில் பாப்புலேஷன் க்ரோத் ரொம்ப அதிகம், சவுத் இந்தியா ஸ்டேட்ஸில் இதை கம்பேரிட்டிவ்லி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போது பாப்புலேஷன் பேஸ் பண்ணி சீட்ஸ் அலோகேட் பண்ணால் நார்த் ஸ்டேட்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக எம்பிஸ் வரும், சவுத் ஸ்டேட்ஸ்க்கு ரிலேட்டிவ்லி கம்மியாகும். இதுதான் இங்கே மெயின் கான்ஃப்ளிக்ட். சவுத் ஸ்டேட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண எஃபர்ட் எடுத்தோம், டெவலப்மெண்ட்டில் முன்னேறினோம், இப்போ அதனால் நமக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி சீட்ஸ் கம்மியாகுமான்னு கேட்குறாங்க. அவங்க பெர்ஸ்பெக்டிவில் இது அன்ஃபேர். நார்த் ஸ்டேட்ஸ் சைடில் என்ன லாஜிக்னா, பாப்புலேஷன் ஜாஸ்தினா நேச்சுரலி ரெப்ரசன்டேஷன் ஜாஸ்தி இருக்கணும், டெமோக்ரஸினா பீப்புள் கவுண்ட் தான் முக்கியம்னு சொல்கிறாங்க. இதுவும் டெக்னிக்கலி கரெக்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் லாஜிக் இருக்குது, இதனால தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்த்தா, இந்தியாவில் லாஸ்ட் ஃபுல் டீலிமிட்டேஷன் 1970s நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1976 ஒரு ஃப்ரீஸ் போட்டாங்க, மீனிங் சீட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு. லேட்டர் அது 2001, அப்புறம் 2026 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ரீசன் என்னென்னா, பாப்புலேஷன் கண்ட்ரோல் என்கரேஜ் பண்ண. ஆனால் இப்போது 2026க்கு அப்புறம் ஒன்ஸ் அகெயின் டீலிமிட்டேஷன் பண்ண வேண்டியது வரும். அதுக்கு முன்னாடியே பொலிட்டிக்கல் டென்ஷன் பில்ட் ஆகிடுச்சு. அந்த கான்டெக்ஸ்டில் தான் டீலிமிட்டேஷன் பில் மாதிரி டிஸ்கஷன்ஸ் வந்துச்சு. இப்போ வாங்க இந்த பில் கொலாப்ஸ் ஆன மெயின் ரீசன்ஸை பார்க்கலாம். இந்தியாவில் இப்படி ஒரு மேஜர் சேஞ்ச் பண்ணால் எல்லா ஸ்டேட்ஸும் ஆல்மோஸ்ட் அக்ரி பண்ணணும். ஆனால் இங்கே நார்த் வாசஸ் சவுத் டிவைட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. யாரும் காம்ப்ரமைஸ் பண்ண ரெடியாக இல்லை. ஒரு சைடுக்கு அட்வான்டேஜ் கொடுத்தா இன்னொரு சைடுக்கு லாஸ் தான். இந்தியா ஃபெடரல் சிஸ்டம். ஸ்டேட்ஸ்க்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். டீலிமிட்டேஷன் மூலமாக பவர் இம்பேலன்ஸ் வந்தால் சென்ட்ரல் பாலிட்டிக்ஸில் ஒரு ரீஜன் டாமினேட் பண்ண சான்ஸ் இருக்குது. இது சவுத் ஸ்டேட்ஸ்க்கு பயம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக்கல் பாயிண்ட். ரெப்ரசன்டேஷன் பியூர்லி பாப்புலேஷன் பேஸில் இருக்கணுமா, இல்லை டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், லிட்ரஸி, எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் மாதிரி ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ண வேண்டியதா? இதுக்கு கிளியர் ஆன்சர் இல்லை. கான்ஸ்டிடியூஷனில் மோஸ்ட்லி பாப்புலேஷன் தான் பேஸ், ஆனால் ப்ராக்டிக்கலில் டிபேட் நடக்குது. டீலிமிட்டேஷனில் எஸ்சி/எஸ்டி ரிசர்வ் சீட்ஸும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் லேயர். யாருக்கு ரிசர்வ் சீட்ஸ் போகுது, யாருக்கு போகலன்னு பொலிட்டிக்கல் இம்பேக்ட் இருக்கும். இதுவும் கான்சென்சஸில் வராத ஒரு ரீசன். ரூலிங் பார்ட்டிஸ் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த மாதிரி சென்சிட்டிவ் பில்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் எலெக்ஷன் இம்பேக்ட் இருக்கும், சம் ரீஜன்ஸில் சப்போர்ட் போகலாம். அதனால் சேஃபாக ப்ளே பண்ணிவிட்டு பில்லை அப்புறம் புஷ் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாக்ட் ஃபார்முலா என்னன்னு கிளாரிட்டி இல்லை. ஜஸ்ட் பாப்புலேஷனை யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ராப்ளம், மிக்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்கன்னா அதுவும் டிபேட். இந்த ஆம்பிக்விட்டி தான் பில்லை வீக் ஆக்குது. ஃபைனலாக பார்த்தா டீலிமிட்டேஷன் பில் கொலாப்ஸ் ஆன ரீசன் சிம்பிள் இல்லை, அது ஒரு காம்பினேஷன்.
பாலிடிக்ஸ் ப்ளஸ் ரீஜனல் இம்பேலன்ஸ் ப்ளஸ் டெக்னிக்கல் கன்ஃபியூஷன் ப்ளஸ் ட்ரஸ்ட் இஷ்யூ. இந்த இஷ்யூ ஃப்யூச்சரில் திரும்பி வரும். எஸ்பெஷலி 2026க்கு அப்புறம் இது அன்அவாய்டபிள். அப்போ கவர்மெண்ட் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் எடுக்கணும், இல்லாட்டி கண்ட்ரியில் ரீஜனல் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா டீலிமிட்டேஷன் ஒரு மேப் டிராயிங் இல்லை, அது பவர் டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் பவரை பற்றி வந்தால் காம்ப்ரமைஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த பில் ஸ்மூத்தாக போகலை, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஓவராலாக பார்த்தா டீலிமிட்டேஷன் ஒரு சிம்பிள் டெக்னிக்கல் ப்ராசஸ் இல்லை, இது நம்ம நாட்டில் பவர் எப்படி ஷேர் ஆகுதுன்னு டிசைட் பண்ணுற முக்கியமான விஷயம். இது இப்போ கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு ஸ்டோரி முடிஞ்சு போகலை. 2026க்கு அப்புறமா இது கண்டிப்பாக திருப்பி வரும். அப்போ என்ன நடக்கும், யார் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த டாபிக் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.